நான் ருக்மணி. நான் ஜீரோ சைஸ் வெல்னஸ்லேருந்து பேசுகிறேன். இந்த எபிசோட் ஆஃப் வெல்னஸில் நம்ம ஜாயிண்ட் அண்ட் மசில் ஹெல்த்தை எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கலாம், ப்ரொடெக்டடாக வச்சுக்கலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஜாயிண்ட் அண்ட் மசில் ஹெல்த் பிரிக்ஸ் அண்ட் சிமெண்ட் மாதிரி ஒர்க் ஆகும். பிரிக் இல்லாமல் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி சிமெண்ட் இல்லாமையும் வெறும் பிரிக்ஸை அடுக்கி நம்மளால் ஒரு வாலோ இல்லை ஒரு சுவரோ கொண்டு வர முடியாது. ஸோ அதே போல் நம்ம போன் அண்ட் மசில்ஸ் இது ரெண்டும் இருந்தால் தான் நமக்கு நம்மளோட இந்த ஸ்ட்ரக்சருங்கிறது ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ மசில் வீக்னஸ் இருந்தாலோ இல்லை நமக்கு போனில் ஏதாவது ப்ராப்ளம், போன் டென்சிட்டி குறைஞ்சாலோ நமக்கு ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வரது நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அப்போ போன் டென்சிட்டி எந்த ஏஜ்லேருந்து குறையும் அப்படின்னா, மென் ஆர் அட் ரிஸ்க் ஃப்ரம் 30, விமன் ஆர் அட் ரிஸ்க் ஃப்ரம் 40. ஸோ அப்போது நம்ம கால்சியம் அதிகமாக இருக்க ஃபுட்டு சாப்பிட்றது ரொம்ப அவசியம். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நியூட்ரிஷனல் இன்டேக், ஸோ எந்த மாதிரியான நியூட்ரியன்ஸ் நம்மளோட மசில்ஸையும் நம்மளோட போனையும் ப்ரொடெக்டிவாக வச்சுக்கணுமோ அந்த மாதிரியான நியூட்ரியன்ஸ் நம்ம டெய்லி இன்டேக்கில் கன்சியூம் பண்ணுங்கிறது ரொம்ப அவசியம். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் எந்த மாதிரி ஃபுட்டில் இருக்குது, இதை எப்படி நீங்கள் சாப்பிடணும், இதுக்கு தேவையான எக்ஸசைஸ் எந்த அளவுக்கு நம்ம கொடுக்கணும். இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும் பத்தாது இல்லையா. நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும்னா என்ன மாதிரி ஹேபிட்ஸ் நம்ம டெய்லி லைஃப்பில் பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இதெல்லாம் செய்தும் ஸ்டபர்ன் ஃபேட்டு நமக்கு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஏன்னா ஒபேசிட்டி அண்ட் ஓவர் பிஎம்ஐ இல்லை வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் இல்லை நம்மளோட தை சர்க்கம்ஃபரன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அது நம்மளோட ஸ்பைனல் கார்டு அஃபெக்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால தான் நமக்கு பேக் பெயின் வர்றதுக்கும், அதே மாதிரி தையில் ரொம்ப அதிகமான ஃபேட்டை நம்ம ஸ்டபர்னாக இருக்கும்போது நம்மளோட நீ ஜாயின்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணுறது இல்லை ஆங்கிள் ஹீல் பெயின் வர்றதும் காமனாக இருக்கும். ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஓவர் வெயிட்டை ஒர்க் பண்ணணும், ஸ்டபர்ன் ஃபேட்டை குறைக்கணும். நான் என்ன தான் டயட் பண்ணாலும் இந்த ஸ்டபர்ன் ஃபேட் ரெடியூஸே ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் அந்த ஸ்டபர்ன் ஃபேட்டுக்கான ஜீரோ சைஸில் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறோம். நம்ம அதுதான் கிரையோலைபோலைசிஸ். நம்ம இதை பண்ணும்போது நமக்கு ரொம்ப டீப்பாக அது ஒர்க் ஆகிறதுனால, அது ஃபேட் செல்ஸில் ஒர்க் ஆகிறதுனால நமக்கு இந்த ஸ்டபர்ன் ஃபேட் ரொம்ப ஈஸியாக ரெடியூஸ் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி ரெடியூஸ் ஆகணும், இந்த மாதிரி ப்ராப்ளம்லேருந்து உங்களை ப்ரொடெக்டடாக வச்சுக்கணும், உங்களோட வெல்னஸ் தான் ரொம்ப முக்கியம்னு உங்கள் வெல்னஸ்க்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்க. நீங்கள் உங்களோட கிராண்ட் டாட்டர் கிராண்ட் சன்னோட விளையாடி அவங்க டயர்ட் ஆகணுமே தவிர நீங்கள் டயர்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு நீங்கள் உங்களோட வயசான காலத்துலேயும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, please visit Zero Size. We have a solution for you. Thank you.